எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். நீதிமொழி புஸ்தகம் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்பி, அப்பொழுது உன் யோசனை உறுதிப்படும். தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ஆலோசனை, நம்முடைய செய்கை எல்லாம் தேவனே இந்த நாளில் படிப்பானாலும் தொழிலானாலும் நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் எல்லாமே உன் செய்களை கர்த்தருக்கு ஒப்பி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். கொஞ்சம் யோசனை இல்லாத செஞ்சிட்டா வாழ்க்கை யோசனை அதான் நல்ல வாசனை, இல்லைன்னா நம்ம வாழ்க்கை கெட்டு நாறி போய்விடும். யோசனை இல்லாமல் இந்த பூமியில் வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம்? நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். நீதிமொழி 2:11 சாலமோன் எழுதுகிறாரு, நல்ல ஆலோசனை உன்னை காப்பாற்றும். எங்களுக்கு இது நல்ல ஆலோசனை? மனுஷங்கிட்டையா, விஞ்ஞானத்துலையா, நம்முடைய படைப்பில், நம்முடைய அறிவில் இல்லை. எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட ஆலோசனை தந்து தேவன் நம்முடைய எல்லா காரியத்தையும் உறுதிப்படுத்தணும். அதுக்கு நம்முடைய செய்கையெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது அதை தேவன் ஆராய்ந்து பார்த்து, இந்த செய்கை சரியான செய்கையா என்றால் அதற்கேற்ற ஆலோசனை தருவார். தவறான செய்கை இருந்தால் நம்முடைய செய்கையை நம்மளை சிறையாக்கி கரையாக்கி சுட்டு எரித்து விடும். ஆகவே தேவனுடைய வார்த்தையை கேட்டு இன்னைக்கு நல்ல ஆலோசனையில் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்போது அது நேர்த்தியாக செம்மையாக இருக்கும். நீதிமொழி 20:18 ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல்ல ஆலோசனை செய்து யுத்தம் பண்ணு. இன்றைக்கி டொனால்ட் ட்ரம்ப்பு, யூதருங்க, நெத்தனையா, அவன் என்ன நெத்தனையாவா, நாணங்கட்ட ஊதாரியா, பக்கத்தில் இருக்கிறவனை அயன்டோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அயலான நேசிக்காதவன் அயன்டோன் கண்டுபிடிச்சி என்ன யோசனை? இது எவ்வளோ சாத்தானுடைய யோசனை? கோடி லட்சமாய் பணத்தை செலவு பண்ணி யுத்தம் பண்ணுறானே, எதுக்காக? மக்களை கொன்று குவிக்கிறானே. இது சாத்தானுடைய தவறான ஆலோசனை. ஆகவே ஆலோசனை இல்லாவிட்டால் வீடு நாடு சுடுகாடு ஆகிவிடும். ஆகவே நல்ல ஆலோசனை பண்ணி யுத்தம் பண்ணு. எப்படி யுத்தம் பண்ணணும்? துஷ்டனை அழிக்கணும். ஆனால் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நான் தான் பெரிய அறிவாளின்னு சொன்னாக்கா எவ்வளோ பெரிய சாத்தானுடைய தவறான ஆலோசனை. ஆகவே தேவன் நமக்கு ஆலோசனை தந்து சமாதானத்தை தந்து எல்லா ஜனத்தையும் நேசிக்கணும். அதுதான் மிகப்பெரிய ஆலோசனை. ஆகவே தேவனுடைய வார்த்தையை கேட்டு எல்லா ஜனத்தையும் நேசித்து தேவனுடைய வார்த்தையை யோசித்து இந்த நாளை கடந்து வருவோம். கர்த்தர் நம்முடைய செய்கையெல்லாம் நேர்த்தியாக செம்மையாக செய்து நம்ம ஆலோசனை நிறைவேற்றுவார். நம்ம நினைக்கிறதும் செய்கிறதும் சிந்திக்கிறதும் எல்லாம் தேவனுடைய கரத்திலிருந்து மேன்மையாக செம்மையாகி வரும். தேவ ஆலோசனை கேட்டு நேர்த்தியாக செம்மையாக கடந்து வருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஆமேன்.